ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18 வரை உள்ள நாட்களுக்கு. முதல் நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடமான மகர ராசியில் சந்திரன் இருக்கார். திடீரென்று ஏற்படக்கூடிய பிரயாணங்கள், திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகள், அது மாதிரி இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு மூலதன செலவுகளாக இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, சுப செலவுகள், ஆல்ட்ரேஷன் செலவுகள், ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறதுக்கான செலவுகள், மற்றும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரி மருத்துவ செலவுகள், இது மாதிரியெல்லாம் இருக்கும். மதியம் 2:23க்கு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ நமக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய், அவிட்டத்தின் அதிபதி கிரகம் செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதான போக்கை கடைப்பிடிக்கணும். ஏன்னா 2ல் சனி இருக்கார். 2ல் இருக்கிற சனியும் 8ல் இருக்கிற செவ்வாயும் 2ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் இணைக்கிறது. 2 என்பது நமக்கு பேச்சு, 8 என்பது துன்பம். அப்போ பேச்சினால் துன்பம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கணும். நாம் யதார்த்தமாக தான் பேசுகிறோம், ஆனால் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா, பேச்சை குறைச்சிக்கணும், அல்லது பேச்சை மாற்றிக்கணும், அல்லது சாஃப்ட் நேச்சரை கொண்டு வந்துடும். அடுத்தவர்கள் காயப்படுற அளவுக்கு நம்மளுடைய பேச்சு அமைவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதியம் 1:52க்கு நம்ம லக்னத்துக்குள்ளே சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அந்த ராகுவுமே லக்னத்திலேயே இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 5ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், மிதனத்தில். இந்த ராகுனுடைய உபநட்சத்திரம் புதனாக இருக்கின்ற காரணத்தினால நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஈடுபாடுகள் கலை சார்ந்த ஈடுபாடுகள், நம்முடைய சுய வலிமை, சுய திறமை, இண்டிவிஜுவாலிட்டி பவர், ஆளுமை திறன், கிரியேட்டிவிட்டி மைண்டு, இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய நாளாக இது அமைகிறது. அதனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி திங்கட்கிழமை நண்பகல் 12:59க்கு சதயம் முடிந்து பூரட்டாதி தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். இந்த குருவானவர் அதே போல் ராகுனுடைய பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால முதல் நாள் போலவே ராகு குரு பரிவர்த்தனை பலனை தர்றாரு. குருவனுடைய உபநட்சத்திரம் செவ்வாயாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு பொசசிவ்னஸ்ஸு, நம்ம பேசுகிறதுனுடைய தன்மைகள், நாம் ஆசைப்படுறதுனுடைய தன்மைகள், அதெல்லாம் திடீர்னு ஏமாற்றங்கள் வரக்கூடும். அதனால் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்க வேண்டிய நாளுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:51 வரைக்கும் இந்த பூரட்டாதி. அதற்கு பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனி நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, சந்திரனும் அதில் போய் சேர்றதுனால சனி சந்திரன் சேர்க்கை பலன் தொழிலுக்கு நல்லா இருக்கும், வேலைக்கும் நல்லா இருக்கும், அங்கீகாரத்துக்கும் பண வரவுக்கும் நல்லா இருக்கும். அது 6ஆம் இடத்துல இருக்கிற புதனும் சனியும் இந்த 2ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் இணைக்கிறாங்க. அதனால் அது தொழில் பலத்துக்கு கூடுதலான நாளாக இருக்கிறது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் காலையில் 10:32க்கு தொடங்குகிறது. ரேவதிக்குண்டான அதிபதி புதன் 6ஆம் வீட்டில் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனிக்கும் புதனுக்கும் அந்த தொடர்பு பண வரவுக்கும் நல்லா இருக்கும். திறமைகள், வியாபாரம் செழிக்கக்கூடிய நாளாக இருக்கும். எப்பெல்லாம் இந்த 6ஆம் இடம் 2ஆம் இடம் நமக்கு இனிஷியேட்டிவ் ஆகுதோ, அப்போ உறவுகள் மத்தியில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். என்றால் அந்த உறவு சார்ந்த விஷயத்துக்கு இந்த 6 நல்லதில்லை. ஆகஸ்ட் 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 9:05க்கு அஸ்வினி நட்சத்திரம். 3ஆம் வீட்டில் சந்திரன் போகிறாரு, மேசராசியில். கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 7ஆம் வீட்டில் சிம்மராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு பிரியமானவர்கள் பேசுதல், பழகுதல், திருமண காரியங்கள் சம்பந்தப்பட்டது நடத்துதல்,
மற்றும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது, மாற்றங்கள் பற்றி சிந்திக்கிறது, படிப்பு காரியங்கள், இதுக்கெல்லாமே தெய்வ அனுகூலங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. அகம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி காலையில் 7:35க்கு பரணி நட்சத்திரம், மேசராசியில் சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் குருவோடு சேர்ந்து 5ஆம் இடத்துல சேர்க்கை பலனை தர்றாரு. 2 பேருமே குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் குருவனுடைய தன்மைகள் நமக்கு சிறப்பாக இருக்குது. பாசம், நேசம், அன்பு பரிமாற்றங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் திருமண வரன் பார்க்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக நாள் இருக்குது. ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 6:05க்கு கிருத்திகை நட்சத்திரம். மேசராசியில் 1 பாதம், ரிஷபராசியில் 3 பாதம் இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல சந்திரன் போகிறது சூரியனுடைய நட்சத்திரத்தினங்கிறதுனால, சூரியன் நமக்கு 6ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கும் அரசு சார்ந்த அலுவல்கள் அதில் எல்லாம் நமக்கு வெற்றி கிடைக்கும், பணவரவு கிடைக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். இன்றைக்கும் அனைத்து விதமான வியாபாரமும், அனைத்து விதமான உத்தியோகத்திலையும் பேரும் புகழும் கிடைக்கும், பணவரவும் நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரனாகவே செயல்படுகிறது. வீட்டுக்கு ஏதாவது இயந்திரங்கள் வாங்கிறது, பொழுதுபோக்கு சாதனங்கள் வாங்கிறது, அதே போல் வீட்டுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது, ஹோட்டல் நடத்துகிறவங்க அது சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் ஈடுபடுறது, அதில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க, ரெசார்ட் நடத்துகிறாங்க, வாடகை வருமானம் வாங்கிறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு சம்மந்தப்பட்ட லோன் கிடைக்கிறது, இதுக்கும் சாதகமாக இருக்குது. இது பொருளாதாரம் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக இந்த ரோகிணி நட்சத்திரம் அமைகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். அதாவது முதல் நாள் நைட்டே தொடங்குகிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் எதிர்பார்க்குற நன்மைகள் தாமதமாக நடக்கும். அதே நேரத்தில் நம்மளும் கொஞ்சம் புரிதலாக நடந்து கொள்ள வேண்டும். படபடப்பு, அவசரம், முன்கோபம் கூடாது. பட் இன்றைக்கி எதிர்பாராத சில நன்மைகள் கிடைக்கும், எதிர்பாராத மகிழ்ச்சி கிடைக்கும், எதிர்பாராத நமக்கு நன்மைகள்னால் எதிர்பாராத சந்தோஷம். ஒரு நீண்ட நாளாக ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி தீர்வுக்கு வரும். அந்த வகையில் இது சிறப்பான நாளாக இருக்கிறது. பொதுவாக கும்பலக்னத்திற்கு இந்த 10 நாட்களுக்குமே நமக்கு மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நாட்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். என்னுடைய வெப்சைட் vetrijothidam.com பார்த்துக்கோங்க. அதில் ஆப் இருக்குது, டவுன்லோடு பண்ணி என்னுடைய பதிவுகளை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.